வச்சா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கூட வரும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு அதிகமாச்சுன்னா மார்ஜின் ஆஃப் பிரேக் இவன் பாயிண்ட் லெவல் குறையும். ஸோ இதான் ஒன்று தான். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஆர் ரிடியூஸ் தி பிரேக் இவன் பாயிண்ட் அட் லோயர் லெவல். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் சேல்ஸ் ப்ரைஸ். இன்க்ரீஸ் சேல்ஸ் ப்ரைஸ்னா சேல்ஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் சேல்ஸ் ப்ரைஸை நினச்சா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னாக்கா பக்கத்து போட்டிக்காரன் என்ன பண்ணுவான், அவங்கள விட கம்மியாக வச்சா மக்கள் அங்கே தான் போவாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் சேல்ஸ் ப்ரைஸை வந்து ஜஸ்ட்ல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரே ஆள் தான் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரே ஆள் தான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, வேறு யாருமே இல்லை, உங்களுக்கு போட்டியாளரே இல்லை, நீங்கள் மோனோபொலி அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃப்பில் அது மாதிரி மோனோபொலி சுச்சுவேஷன் வராது. ரொம்ப மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், மெடிக்கல் ஷாப் 2 இருக்குது 3 இருக்குது, ஒரே தேர்வில் நீங்கள் நினச்ச மாதிரி வைக்க முடியாது. வேறு ட்ரக் கண்ட்ரோலுக்கு பாலிசியில் வந்து நீங்கள் சில தான் டிசைட் பண்ணி கரெக்டாக தான் வைக்க முடியும். நீங்கள் மெடிக்கல் ஷாப் வந்து ஜஸ்ட் லைக் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எனக்கா கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு. 2வது 2-3 கடை வச்சுருந்தா வச்சிங்களேன். இப்போ மெட் ப்ளஸ் ஒன்று இருக்கா, மெட் ப்ளஸ் கடை வச்சு ஆரம்பிச்சிருக்கான். என்ன பண்ணுறான், அவனே ப்ரொடியூஸ் பண்ணி அவனே அவன் பிராண்டில் விற்கிறான். அது ஜஸ்ட் பாதி வேலை. ரெகுலர் ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா அது பாதி வேலை. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்த ஸ்டெப்ஸ். ஸோ இல்லைனா இது பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் இது இன்க்ரீஸ் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் கொடுத்து அட்ராக்டிவ் ஃபீச்சர் பண்ணி எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டு அதெல்லாம் பண்ணும்போது வால்யூமாகவும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபா வருது, சோஃபா கம் பெட்னு வருது. அது சோஃபா எடுத்து நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ண பெட் ஆகிடும். எனி ரிலேட்டிவ் வந்தால் கூட டக்குன்னு படுக்க போட்டுடலாம். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை தயார் பண்ணணும், கட்டில் தயார் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். ஸோ அது மாதிரி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ண எப்படி, மார்க்கெட்டிங் எங்கே ரீச் ஆகலை, யாருக்கிட்ட ரீச் ஆகலை, எந்தெந்த செக்மெண்ட்ஸில் நீங்கள் ரீச் ஆகணும், எஜுகேட்டட் பீப்புளுக்கு ரீச் ஆகணுமா, பணக்காரனுக்கு ரீச் ஆகணுமா, ஏழைகளுக்கு ரீச் ஆகணுமா, படித்தவனுக்கு ரீச் ஆகணுமா, படிக்காதவனுக்கு ரீச் ஆகணுமா, எப்படி ரீச் ஆகணும், அதெல்லாம் யோசிக்கணும். நிறைய வேலை இருக்குது. இது சாதாரணமாக இல்லை. இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அது வந்தால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ். 2 விதமாக, ஒன்று ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி 2 காரியம். ஒன்று சேல்ஸ் டர்ன் ஓவர், இல்லாட்டி ப்ரைஸு கஷ்டம் சொன்னேன். இதை பண்ணலாம். ஏங்க போகாத இடத்துக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே ரூரலில் போய் உட்காந்துருக்கானுங்க. ஏன் ரீசன் ரூரல் உட்காந்துனாக்கா அங்கே தான் பணம் ஜாஸ்தியாகுது, மக்கள் உணவு விழிப்புணர்வு இல்லை, அங்கே விற்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அர்பனில் நிறைய போட்டி. ரூரலில் வந்து எல்லாம் ரூரலில் போய் நிற்க முடியாது. ஆனால் இப்போ என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே ரூரலில் போயிட்டானுங்க. ஃபார்மர்ஸ்ட்டை இப்போ கண்டக்ட் பண்ணுறானுங்க, இது ப்ராடக்ட் விற்கிறானுங்க, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ யூ டு மேக் இது அவென்யூஸ் என்ன